Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவித்துள்ளனர். கானாட்டங்குடி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் அரசு எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. மேலும் ஒரு குடம் தண்ணீரை 15 ரூபாய்க்கு வாங்குவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனில் அரசு வழங்கிய ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்களே எத்தனையோ மனு கொடுத்துட்டோம் சார். தண்ணி கிடையாது. இந்த எங்க ஊரணில நல்ல தண்ணி இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த ஃபர்டிலைசர் இதெல்லாம் போடுறதுனாலயா என்ன காரணம் தெரியல, தண்ணியே சுத்தமா குடிக்க முடியல, விஷமா மாறிடுச்சு. ஒரு குடம் 15 ரூபா. அந்த தண்ணி வந்தாதான் நாங்க சமையல் பண்ண முடியும். வேற அந்த தண்ணி எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்க எத்தனையோ இடத்துல போய் மனு கொடுத்துட்டோம், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா எந்த அவுட்புட்டும் எங்களுக்கு கிடையாது, வரமாட்டாங்க. ரோடு குண்டும் குழியுமா தான் இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போட்டது இந்த ரோடு. அதுக்கப்புறம் எத்தனையோ கலெக்டர் வந்து பார்த்துட்டாங்க, எத்தனையோ எம்எல்ஏ அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க. வரையில என்ன சொல்றாங்க, உடனே போட்டு தந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யறது கிடையாது. சாலை வசதிகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் படிக்கிற ஸ்கூல் வேணுவோட எங்கள் ஊருக்குள்ள வர முடியல. ஒரு பெரிய பாலம் பேர்ந்து போய் கிடக்குது. அது பலமுறை நாங்கள் பஞ்சாயத்துக்கு முன்னிலை கொண்டு போனோம். அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. ஃபண்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு தரல. நாங்களே மண்ணள்ளி போட்டு அதை அடைச்சி வச்சிருக்கோம். தண்ணி பெரிய மழை பெஞ்சுன்னா தண்ணி போகிறக்கான வாய்க்காலும் சுத்தமாக இல்லை. மும்முனை இணைப்பு இந்த 3 ஃபேஸுங்கிறது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி அவசியமான ஒன்றாக இருக்குது. அது கவர்மெண்ட்லேருந்து பல முறையிட்டும், குறிப்பாக சொல்ல போனால் தொண்டி ஏடிக்கிட்டு போய் கிராமத்துலேருந்து 10 பேர் நாங்களே மனு எழுதி கொடுத்தோம். அவங்க தலைமையில் வந்து பார்வையிட்டாங்க. உடனடியாக பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணி தரலை. தேர்தலை புறக்கணிக்கிறோம். இது சம்மந்தமாக நாங்கள் அடுத்த கர்நாடகா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அந்த தீர்மான புத்தகத்தை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த தேர்தலை புறக்கணித்து கவர்மெண்ட் வழங்கப்பட்ட ரேஷன் கார்டோ அனைத்து செலவும் அரசு அதிகாரம் ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம்.